ஃபாக் செம்மடா. சொர்க்கம்னா இதுதான் சொர்க்கம். மான்சூன் மகாராஷ்டிரா இப்படி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஊர் பார்த்ததில்ல. ஏன்னா நடு ரோட்டில் வந்து 2 பக்கம் பிரிஞ்சு நடுவில் பஸ்ஸு போகிற மாதிரி அங்கே ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. ஒருவேளை அதுதான் பஸ் ஸ்டாப்பாக இருக்குமோ? இருக்கலாம். பயங்கர மழை. என்னோடய வாய்ஸை பார்த்துருந்தாவே தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர மழை, நனைஞ்சு ஒரு வழியாகி அது வீடியோ ஓரளவுக்கு கவர் பண்ண முடியல. ஃபுல்லாக நாங்களாம் நனைஞ்சு, சரி இதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம வெளில எடுத்தோம்னா நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கலை. ஆனால் வாட்டர் லேயரு வாட்டர் ப்ரூஃப் பேகு எல்லாமே போட்டிருந்துமே அந்த மழை வந்து உள்ளே தண்ணி போயிடுச்சு. எல்லாமே ஓரளவுக்கெல்லாம் வேர்த்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு நேற்று. அண்ட் தென் நம்ம ரைடை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே. அப்புறம் ஏன் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போனால் தான் போன மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிபெண்ட் வேணும். எனக்கு என் வாழ்க்கையில் இண்டிபெண்ட் வேணும், அவனுக்கு அவன் வேலையிலேருந்து இண்டிபெண்ட் வேணும், அவனுக்கு அவன் கஷ்டத்துலேருந்து இண்டிபெண்ட் வேணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிபெண்ட் தேவைப்படுதுங்கிறதுனால தான் நம்ம இந்த ரைடு ஆரம்பித்தோம். ஏய் என்னடா பண்ணுற டேய்? பீஸாக்காரா நடு ரோட்டில் விளையாடிட்டுருக்கான் டேய். பெருசாக இங்கே போலீஸே நான் இன்னும் பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா? யாருமே பெருசாக இங்கே ஹெல்மெட்டே போடல. நாங்கள் தான் வினோதமாக ஹெல்மெட் போட்டு வரோன்னு எல்லோரும் எங்களையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் தாமினி ரேஞ்சஸ் தானே? பாருங்க, இதெல்லாம் தாமினி ரேஞ்ச். இந்த பாருங்க, இந்த க்ரீன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே வேற மாதிரி போயிட்டு இருக்கு கைஸ். இங்கே நல்லா இருக்கு கைஸ். ஆனால் இந்த ஊரில் வந்து டிராஃபிக் ரூல்ஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஹெல்மெட்லாம் தேவையில்லைங்கிறாங்க. வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து இன்னும் வெறித்தனமான ஒரு ஹைப் கொடுக்குது நம்ம தாமினி ரேஞ்சஸ். மோஸ்ட் விசிட் தாமினி ரேஞ்சஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து தாமினி ரேஞ்சஸை லைஃப் டைமில் ஒரு டைம்னாச்சும் வந்து பார்த்துட்டு போங்க. நம்மள கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி நிறையா பிளேஸுக்கு நிறையா அட்வென்ச்சர் பண்ணியிருப்போம், ட்ரெக்கிங் போயிருப்போம். ஆனால் அதை விட தாமினி ரேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பீஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து தாமினி ரேஞ்சஸ் தான் இருக்குது. மோஸ்ட் விசிட் த தாமினி ரேஞ்சஸ்ங்க. வேற லெவல்ரா ஸ்பாட்டு. ஓ மை குட்னஸ், பார்த்தா இதுதான்டா ஸ்பாட்டு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் மேடி ரோட்ஸ். இப்போ கரெக்டாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா பார்டர் வந்துட்டோம். மகாராஷ்டிரா பார்டர் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த ஹூப்ளி தாண்டினாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் எந்த ஒரு லேண்டுமே இருந்திருக்காது. எல்லாமே இந்த மாதிரி கரடு மலை இந்த மாதிரி ஒரு சினாரியோவே தான் இருந்திருக்கும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதனாலேயே தான் வந்து நம்ம பார்டர் வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். கரெக்டாக மும்பைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 555 கிலோமீட்டரு. நம்ம பூனேவோட டெஸ்டினேஷன் வந்து இன்னும் ரீச் பண்ணல. நம்ம பூனேவோட டெஸ்டினேஷன் வந்து இன்னொரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மேப்பில் பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணி. அண்ட் தென் நம்மளோட ரீச்சிங் டைம் வந்து கொஞ்சம் நம்ம இப்போது காலையில் வந்ததோட இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்கிட்டோம். ஏன்னா ரோடு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி கார ரோடு அது இதுன்ட்டு. ஸோ இதிலலாம் நம்ம அந்த அளவுக்கு வந்து க்ரூசிங் ஸ்பீட் பண்ண முடியாது. மற்ற வண்டி கொஞ்சம் சிசி அதிகம் இருக்க வண்டியில் கூட அந்த மாதிரி க்ரூசிங் பண்ணலாம். பட் இந்த வண்டியில் வந்து ரொம்ப க்ரூசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் கொஞ்சம் தார் ரோட் கிடச்சிச்சின்னா அதில் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிக்கலாம், இதில் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, டக்குன்னு இந்த மாதிரி மண் வருது இல்லை சம்திங் ஏதாவது அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கோம். டக்குன்னு ஒரு சில இடத்துலலாம் மழை பெஞ்சிருக்கு. அந்த இடம்லாம் கொஞ்சம்
எப்படி சொல்கிறதுனா இப்போது காஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் உழைக்கிறப்ப ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல் ஆகுது. அதனாலேயே இந்த ரோட்டில் வந்துட்ருக்கோம். சரி, ஏன் காலையிலே கிளம்புறதுக்கு முன்னாடி நீ வந்து vlog ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து முந்தானேத்து ஐயா ஆகஸ்ட் 13 நம்ம வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வீட்டில் இருந்து பெங்களூருக்கு வந்துட்டோம். ஆனால் நம்ம பாய்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் லீவ் கொடுக்காததுனால ஆகஸ்ட் 15லேருந்து கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடை வந்து நேற்று நைட்டு மட்டும்தான் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பாய்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸு அது இதுன்னு இருந்துச்சு. ரெயின் கவரு எல்லாமே லாஸ்ட் ரெயில்லே எல்லாத்துக்கும் கிழிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த லாஸ்ட் ரெயிலில் சரி ஏன் அதையே எடுத்து போட்டுட்டு வரணும், இந்த டைம் கொஞ்சம் காற்றடிச்சிச்சின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நஞ்சு எல்லாம் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புதுசாக போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம மாப்பிள்ளையோட வண்டி ஒரு சிலர் வண்டி எல்லாமே இப்போ சடன் பிளானாக தான் நம்ம கிளம்பணும். ஆக்சுவலாக இந்த பிளான் வந்து ஃப்ரைடே வந்து கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம கண்டிப்பாக கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரைடு வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம வந்து இந்த ரைடில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ காலையில் அதே மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, எல்லாமே வந்து வாங்கிட்டு அப்புறம் நம்ம மாப்பிள்ளையோட கேரியர் வந்து வெயிட் வச்சதும் உடஞ்சி போச்சு. அப்புறம் பெங்களூர்லேருந்து ஓசூர் போயிட்டு ஓசூர்லேருந்து நம்ம வெல்டிங் ஷாப்பு கண்டுபிடிச்சி வெல்ட் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பெங்களூர் வரதுக்கே டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அதனாலேயே கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அப்புறமேட்டு அங்கே இங்கேன்னு அதெல்லாம் பண்ணி முடித்து பாய்ஸ்லாம் ஒன்று சேர்த்து சாப்பிட்டு டைமை பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. யாருமே தூங்கவே இல்லை. நானும் வந்து மிட் நைட்லேயே கிளம்புனேன் எங்கள் வீட்டிலேருந்து. அதனால் நானும் காலையில் தூங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சதுனால எனக்கும் தூக்கம் கெட்டுருச்சு. இது ஒரு ஒஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது தான் ரைட் போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப. பட் ஆனால் நம்ம ஒரு ப்ரீ பிளானாக எதுவுமே பண்ணல. சடனாகவே எல்லாமே டக்குன்னு அடுத்தடுத்து அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுறதுனால இதில் வந்து நிறைய பேர் வந்து டக்குன்னு என்னடா நாளைக்கு கூப்பிட்றீங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நானுமே கிளம்பி வந்தேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு. அங்கெல்லாம் ஃபுல்லாக பச்சையாக ரோடு வளைஞ்சி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் வெல்கம் பண்ணுது நம்மளையே. அழகு இருக்கிற இடத்துல தான் தம்பி ஆபத்து இருக்கும், உஷாராக வாங்க அப்படி சொல்லி. எதுனாலும் நம்ம ஆரம்பித்தாச்சு, பின்வாங்க முடியாது. அது எந்த லெவல்னாலும் நம்ம இறங்கி பார்த்து தான் ஆகணும். அதனால் வாங்க பார்த்துக்கலாம். அதான் சொல்லலையாங்க, அடிக்கடி இந்த மாதிரியான கார ரோடுலாம் வந்துடுது. அதில் தான் வளைக்கிறத நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாமே மழை பெஞ்சு கொஞ்சம் பச்சை பசேருன்னு ஆயிடுச்சு. இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த இடம்லாம். இப்போவே பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. போங்க, நல்லா ஹீல்ஸ் ஏற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு மாதிரி இருக்குங்க. எக்ஸைட்மெண்ட் ஓவர்லோடட். வெறித்தனமான ஒரு ரைடாக இருக்குது. இதில் வேறு நம்ம ஃப்ளாக்லாம் வச்சுருக்கோம். பட் ஆனால் இதை எங்கே கொண்டு போய் மாட்டுறது அப்படின்னு தெரியல. பார்க்கலாம், ஏதாச்சும் வழி கிடைக்கும், நம்ம அதை மாட்டிடலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஏதோ ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, பயங்கர பெருசாக இருக்குது. ஏதோ கோட்டையாக இருக்குமா, இருக்கலாம். அவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்காங்க, சரியாக இருக்குங்க. போங்க, இடம்லாம் பயங்கரம்.
ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. இன்னும் அங்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் இருங்க. அது பக்கத்தில் நம்ம ரோடு பக்கத்தில் போச்சுன்னா அது எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது, பயங்கரமாக தெரியுது. ஓ வாவ், செமையாக இருக்குது. என்னவா இருக்கும்? ஏதோ காலேஜ் மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்லை பழைய ஆளுங்க ஏதோ கோட்டையாக இருக்குமா? நல்லா இருக்கு, அட்டகாசம், அற்புதம். பாருங்க, வேற மாதிரி இருக்கு. செம செம செம. ஏதோ கன்னடத்தில் தான் போட்டிருக்கு, என்னன்னு சரியாக தெரியல. சரி விடுங்க, அது என்ன ஏதுங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம பாய்ஸை நம்ம ஒரு வழியாக பார்த்தாச்சுங்க. நம்ம பாய்ஸ் வந்து ஒரு ஓரமாக இப்படி போயிட்டு இருந்தாங்க, நாம் அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டோம். இப்போ நம்மளை நோக்கி அவங்க வேகமாக வந்துட்டுருக்குறாங்க. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு. வருவாங்க பாருங்க, வந்து டே கே புய் அப்படிம்பாங்க பாருங்க. காணா அச்சா அச்சா பாவுத் அச்சா. எங்கே போகிறாங்க? சாப்பிட்லாம். ஓகே பா, ஒரு வழியாக சோறுங்கிறானுங்க. சந்தோஷமாக இருக்குது சோறுங்கிறத கேட்டாவே. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? பார்த்து என்ன ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. ஹவ் ஆர் யூ போடுறோம் நம்ம. ஓகே ஓகே, நான் பொறுமையாக வந்துக்கிறேன். இங்கே போகிறானுங்களா? காணா 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 இருக்கா? காணா. கடையை தேடிட்டு போயிட்டு இருக்க, நீ மட்டும் தருன்னு போய்கிட்டு இருக்க. கடையை தேடுறியா? கரெக்டாக நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூனே பார்டர் கிட்டக்க வந்துட்டோம். இந்த டனலை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வழியாக ட்ராவல் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் இந்த டனல் வந்து ஞாபகப்படுத்தும்னு நினைக்கிறேன், அந்த பூனேயோட டனல். இதை தாண்டி தான் நம்ம வந்து பூனே சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஏன் ரொம்ப லேட் நைட்டில் நான் வந்து வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெல்லகவிலேருந்து சாப்பிட்டுட்டு முடித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறப்பலாம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயங்கரமான மழைங்க. ஏன்னா நான் ரெயின் லேயரு கவர் எல்லாமே போட்டிருக்கிறத பார்த்துருந்தாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான மழை. அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4:30க்கு கிளம்பியிருந்தோம் பெல்லகவிலேருந்து. சோலாப்பூர் இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா பயங்கர மழை. அதனால தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோலாப்பூர்லாம் தாண்டி கரெக்டாக அந்த பூனே பார்டர் கிட்டக்க வந்துட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பயங்கர மழை, சரியான மழை பெஞ்சு ரோடும் கொஞ்சம் சரியில்லை, பயங்கர டேமேஜாக இருந்துச்சு சோலாப்பூரில். கரெக்டாக பெல்லகவி வரைக்குமே ரோடு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர டேமேஜாக இருந்துச்சு. எல்லாமே அந்த 2-வே லேனை வந்து 3 லேனாக மாற்றுறதுக்காக எல்லாருமே எல்லா இடத்துலையும் பிரித்து போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் டிலே ஆகிடுச்சு. 5 மணி கிட்டக்க, 4:30 மணி 5 மணி கிட்டக்க தான் நம்ம அங்கேருந்து கிளம்பியிருந்தோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா பயங்கர டிலே ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. இதுக்கு மேலேயும் மழை வந்து வெதரில் வரும் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூனே போயிட்டு அங்கே வந்து ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்ம எகைனா நம்மளோட ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லேட் நைட் ஆகிடுச்சு, எல்லாருமே பயங்கரமான டயர்டில் இருக்கானுங்க. வேறு நம்ம பாய்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்தாண்ட போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டு எங்கேயோ ஸ்டாப் போட்டிருக்கிறதா அப்படி சொல்லியிருக்கானுங்க.
நாம் அவனுங்களை நோக்கி போயிட்டுருக்கோம். எந்த இடத்துல இருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கடுத்த வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து நம்மளோட பிளான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ரூம் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்மளோட vlog எகெயின் கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து அங்கே போயிட்டு தான் பிளான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. ஏன்னா பயங்கர பெயின். கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். அதனால் பயங்கர பெயினாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்ப்போங்க. வாங்க டுமாரோ பார்ப்போம். நான் உங்களை நாளைக்கு காலையில் சந்திக்கிறேன். மகாராஷ்டிரா, டிஎன், கர்நாடகா, என்னடா எல்லாம் கலந்து வச்சுருக்கீங்க. ஃபைனலாக நம்ம வந்து நம்ம மகாராஷ்டிரா ரைடு இன்னைக்கு D1 ஆரம்பித்தாச்சு. நம்ம பாய்ஸ்லாம் ஒரே வைப்பில் இருக்காங்க. வைப்னா எக்ஸைட்மெண்ட், அந்த மாதிரியான வைப்பில் இருக்காங்க. ஜாலியாலாம் நம்ம ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தாவே தெரியும், ஏதோ மாலில் இருக்க மாதிரி இருக்குது. அடுக்கடுக்காக கீழே வந்து பார்க்கிங் போயிட்டே இருக்குது. பயங்கர பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதுக்குள்ளேயே இருக்குது. சரியான மால். மால்னே வருது, அப்பார்ட்மெண்ட்டு பாருங்க எப்படி இருக்குது. பயங்கரமாக வெறித்தனமாக இருக்கா. சூப்பராக இருந்துச்சு இந்த மால். காலையில் நான் நேற்று நைட்டு இங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து பைக்கை நிறுத்துகிறப்போ வெறித்தனமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பார்க்கிங்கு, சூப்பரான ஒரு இடம். இப்போ அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு போகிறோம். காலையில் இல்லை, மதியானம் 12:40. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் வந்தோம். பயங்கர மழை. என்னோடய வாய்ஸை பார்த்துருந்தாவே தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர மழை, நனைஞ்சு ஒரு வழியாகி அது வீடியோ ஓரளவுக்கு கவர் பண்ண முடியல. நான் தான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னான்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனால் வந்து அதை எடுக்கவே முடியல. பயங்கர மழை வந்து ஃபுல்லாக நாங்களாம் நனைஞ்சி, சரி இதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக நம்ம வெளில எடுத்தோம்னா நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கலை. ஆனால் அடுத்த டைமில் வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட் வாங்கிடணும். ஆனால் வாட்டர் லேயரு வாட்டர் ப்ரூஃப் பேகு எல்லாமே போட்டிருந்துமே அந்த மழை வந்து உள்ளே தண்ணி போயிடுச்சு. எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் வேர்த்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு நேற்று. பார்ப்போம் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுது, என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக ஏதோ மில்கி பார் ஃபால்ஸு சம்திங் சொன்னாங்க, அங்கே தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் எங்கே போகிறானுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்கார், அவர் தான் வந்து இன்றைக்கி நம்மளோட கைடு. அவர் தான் இன்றைக்கி நம்மளை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போக போகிறாரு. பூனே சிட்டி எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மற்ற ஊரை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு ஊர் பார்த்ததில்ல. ஏன்னா நடு ரோட்டில் வந்து 2 பக்கம் பிரிஞ்சு நடுவில் பஸ்ஸு போகிற மாதிரி அங்கே ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. ஒருவேளை அதுதான் பஸ் ஸ்டாப்பாக இருக்குமோ, இருக்கலாம். நம்ம ஊர்லலாம் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு வாரமாக இருக்கும், எல்லாம் நின்றுருப்பாங்க. பெட்ரோல் வேறு இல்லை, பெட்ரோல் அடிக்கணும். ஓ காட். இது டனல், நிறையா டனல் இருக்குது அந்த மவுண்டெயினில். ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னாவே அங்கே வந்து பயங்கரமான டனல்லாம் இருக்குது. ஃபுல்லாக ஐடி பார்க்ஸ். நல்ல ஒரு ஊர், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இன்றைக்காச்சும் கோராக போவானுங்களான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுன்னு தெரில. வேகமாக போனானுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்காச்சும் இந்த வண்டியிலேருந்து மைலேஜ் எடுக்கணும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குது? 242 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்போ 6 லிட்டருக்கு 200னா இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு போக போகிறானுங்கன்னு தெரியலையே. ட்ரக்கிங்கு அது இதுன்னானுங்க. நான் வேறு எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஊர் பாருங்கள் எப்படி இருக்குது. அனைத்தும் உண்டு, இதுதான் இல்லைன்னே இல்லை, எல்லாமே உண்டு இங்கே. நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது ஊர். கலீஜாலாம் இல்லை, எல்லா இடமுமே டீசெண்டாக இருந்துச்சு. என்ன ரோடு பெருசாக போட முடியாத இடத்துல, இந்த மாதிரி ரோடு போட முடியாத இடத்துலலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. அந்த டிராஃபிக் கசகசன்னு இருக்குல்ல, அது மட்டும்தான். அதுவும் பெரிய அளவுக்குலாம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. பரவாயில்ல தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஊர் தான். நல்லா தொண்டை கட்டிக்கிச்சு நேற்று மழையில் நனைஞ்சு. ஃபைனலாக நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு
கிளம்பி போய் நம்ம பெட்ரோல் அடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரைடில் கான்சன்ட்ரேட் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். வா என்னடா அது வித்தியாசமாக இருக்குது. அந்தாண்டியும் ஒன் வே, இந்தாண்டியும் ஒன் வே, அந்தாண்டியும் ஒன் வே. அது ஒன்று மட்டும் இது சிங்கிள் வே, 3 ஒன் வே இருக்குது. இதில் எங்கே போகிறதுன்னு யாரா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் குழப்பமான ஊராகவும் இருக்குது. ஒரு பாலத்து மேலே ஏறினீங்கன்னா 2ஆக பிரியும். எதில் போகிறது என்ன போகிறதுன்னே தெரியாது. அண்ட் தென் நம்ம ரைடை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. அப்புறம் ஏன் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போனால் தான் போன மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிபெண்ட் வேணும். எனக்கு என் வாழ்க்கையில் இண்டிபெண்ட் வேணும், அவனுக்கு அவன் வேலையிலேருந்து இண்டிபெண்ட் வேணும், அவனுக்கு அவன் கஷ்டத்துலேருந்து இண்டிபெண்ட் வேணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிபெண்ட் தேவைப்படுதுங்கிறதுனால தான் நம்ம இந்த ரைடு ஆரம்பித்தோம். ஸோ மெனி டிப்ரெஷன்ஸ் அதையும் கான்செப்டாக பேஸ் பண்ணி மான்சூன் மகாராஷ்டிராவை வந்து ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. பறந்துட்டானுங்களே, இவனுங்களை விட்டா பிடிக்க முடியாதே, என்ன போயிட்டுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பூனேகாய் வந்து கொஞ்சம் லீட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களை மாதிரி விட்டு நேற்று மாதிரி முன்னாடி போனானுங்களே அந்த மாதிரி போக மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு. அடுத்த டைம்லேருந்து நம்மளும் இந்த அட்வென்ச்சர் பைக்கை எடுத்துக்கணும். இந்த நேக்கடு ஸ்போர்ட்டோ இல்லை ஸ்போர்ட்டோ வா சாமி இடுப்பு உடச்சிருவீங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறானுங்க அவனுங்க, விளையாடிட்டு இருக்கானுங்க நான் ரோட்டில். இதோ வந்து ஸ்க்ராம்பிள் வாங்கிடலாமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியலையே. இந்த பாருங்க சொல்லல, நடு ரோட்டில் வீடு பாருங்க, பஸ் ஸ்டாப் மாதிரி. அந்தாண்ட ரோடு போவோம், இந்தாண்ட ஒரு வீடு மாதிரி இருக்கும். எல்லாம் வினோதமாக இருந்துச்சு. கருப்பு டிஷர்ட்டுக்கு அதுக்கும் வெயில், கையில் பாருங்கள் வேர்க்குது. நேற்று அடித்த மழை இன்றைக்கி வெயில் போட்டு பிரிக்குது. என் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிருச்சு சின்னதாக. ஏய் என்னடா பண்ணுற டேய், பீஸாக்காரா நடு ரோட்டில் விளையாடிட்டுருக்கான். டேய் வடக்கா, என்னடா வடக்கா பண்ணுற நடு ரோட்டில்? ஏதோ இன்னும் நின்று தாங்க போகிறான். பெருசாக இங்கே போலீஸே நான் இன்னும் பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா. யாருமே பெருசாக இங்கே ஹெல்மெட்டே போடல. நாங்கள் தான் வினோதமாக ஹெல்மெட் போட்டு வரோன்னு எல்லோரும் எங்களையும் பார்க்குறாங்க. அட பாவிங்களா, இது ஒரு பெரிய சிட்டிடா, இங்கே ஏன்டா ஹெல்மெட் போடாமல் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னு தோணுது. ஆனால் கேட்க வேண்டிய ஆளுங்களே கேட்குறதுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பூனே மெட்ரோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்க இடம். 2 மெட்ரோ வருது. வாவ், இந்தாண்டா இது அணைக்கட்டு, அந்தாண்ட மெட்ரோ. இது தண்ணி இல்லை, நல்லா இருந்துச்சு இல்லை, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. வாங்க அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம். Guys, we are back. Now we are going to Tamini Ghats. ஏங்க இந்த ஹிமாலயன் செம்மையாக இருக்குங்க. நியூ மாடலு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ப்ரீவியஸாக ட்ரை பண்ணதில்லை, இன்றைக்கி தான் நாங்கள் ஒரு ஃபஸ்ட் ட்ரை எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இது ஃப்ரெண்டோட பைக்கு தான். சூப்பராக இருக்கு பாருங்கள். நியூ வெஹிக்கிள் 1500 கிலோமீட்டர்ஸ் கூட இன்னும் ரன் ஆகலை. ஆனால் ரோட்ஸ் தாங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் தாமினி ரேஞ்சஸ் தானே? பாருங்க இதெல்லாம் தாமினி ரேஞ்ச். இந்த பாருங்க இந்த க்ரீன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே ஒரு வேறு மாதிரி போயிட்டுருக்கு கைஸ். இங்கே நல்லா இருக்குது கைஸ். ஆனால் இந்த ஊரில் வந்து டிராஃபிக் ரூல்ஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஹெல்மெட்லாம் தேவையில்லைங்கிறாங்க. இங்கே பாருங்க சந்துரு சும்மா புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்காரு. சரியான அஜைலான மிஷினாக இருக்குங்க இது. பாருங்க ஃப்ளிக்கிங், இந்த பிரேக்கிங் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். நீங்களே இப்போ ரைவாக பார்த்துருப்பீங்க பிரேக்கிங் எல்லாம். இப்போ பவரை பாருங்கள், இன்ஸ்டண்ட்டான பவர் வண்டியில். இது வந்து பழைய ஹிமாலயன் மாதிரியே இல்லைங்க, வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நானும் விளாக் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான்னு சொல்லி கொடுத்ததுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. ஓகே, அதை நம்ம எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் படி தாமினி காட்ஸ் ரீச் ஆயாச்சு.
பூனேலேருந்து கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து தாமனி காட்ஸ் இருக்குது. நம்ம தாமனி ரேஞ்சஸ் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவுமே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்காது. தாமனி காட்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்கும். அதோட நேச்சர் ஃபீல் பண்ணுறதே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க பசங்க. அதே மாதிரி தான் பயங்கர க்ரீனிஷாக பயங்கரமாக இருக்குங்க. என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா வெறித்தனமான ஒரு அடிப்பொலியான ஒரு கிளைமேட்டோட நம்மளோட தாமினி காட்ஸ் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுது. இதுக்கப்புறமேட்டு போகிறவங்க அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு வந்து எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு இருந்தான். நேற்றுலேருந்து கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது, இதுக்கப்புறம் பெய்யறதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்வேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசங்க. ரொம்ப சின்ன ரோடு, அதுவும் இல்லாத அப்பப்போ வந்து ரொம்ப குழியாக வேறு இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அப்புறம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரோட்வேஸே ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க. அதோட மெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பெருசாக நாங்கள் வந்து இந்த தாமினி ரேஞ்சஸ்குள்ளே என்ட்ரானதுலேருந்து பெட்ரோல் பங்கை பெருசாக நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. அதே மாதிரி கடைங்க தான் வந்து ரொம்ப சின்ன கடைங்க, டீ கடை, ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ஓகேவாக இருக்குது இந்த இடத்துல எல்லாமே. அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. பைக் இதில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா இதுக்காகவே ஒரு 2 டேஸை ஸ்பெண்ட் பண்ணி தாமினி ரேஞ்சஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து பிளான் பண்ணது ஒரு ½ டே தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து நாசிக் தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததுனால சரி ஓகே இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து பூனே சிட்டியில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேவே தாமினி காட்ஸ் ½ டேயில் கொஞ்சம் மெயினான பிளேஸ் எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கான ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி, மலை, பச்சை பசேரன்னு புல், சமவெளி, இந்த மாதிரி தான் வந்து சினாரியோவாகவே இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க. சரியான ஹைப்பான இடமா இருக்குது. இன்னும் மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மழையில் வந்து இந்த இடம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து நினச்சாவே ரொம்ப அடிப்பொலியாக இருக்குங்க. இன்னும் மழை எப்போ வரும் அப்படிங்கிறது தெரில. வானம் ஃபுல்லாகவே டார்க்னஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு ½ hour to 1 hour நமக்கு வந்து மழை வந்து நம்மளை செஞ்சு விட்ருன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சொன்ன மாதிரியே மழை வந்து கரெக்டாக ஒரு 35 minutesல நம்ம அந்த லேக்குக்கிட்டேருந்து வந்ததும் மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக நின்றுட்டு ரெயின் லேயரை போட்டுட்ருக்காங்க. பாருங்க கார் எப்படி போயிட்டுருக்கு. பயங்கரமான ஒரு மழை பெஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்குங்க. இடி வேறு அப்பப்போ இடிக்குது. அதை நினச்சா தான் கொடூரமான இடியாக இருக்குங்க. எங்கள் ஊரில், நான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு இடியை பார்த்ததே இல்லை. இடியோடு சேர்ந்து மழையும் கொட்டுது, அப்படி சடசடன்னு கொட்டுது. திடீர்னு சரியான பிளேஸுங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர், பயங்கரமாக த்ரில்லிங்கான இடமா இருக்குது. மழைலாம் வந்துச்சுன்னா வெறித்தனமாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் சொல்லிகிட்டே இருந்தான், தாமினி காட்ஸ் எப்போவும் டிஸப்பாயின்மெண்ட் கொடுக்காது, அது வந்து பயங்கரமாக எப்போ எந்த டைம் நாங்கள் வந்தாலும் அது வந்து பயங்கரமாகவே இருக்கும். நல்ல சினாரியோ, நல்ல ஒரு நேச்சர் வியூ வந்து நமக்கு தாமினி காட்ஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருந்தான். வரப்போ ஒரு 2-3 டைம் அதையே தான் சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கேற்ற மாதிரியே தாங்க இந்த இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம மழை பெஞ்சு முடிஞ்சதும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு உடனே இந்த மாதிரி ஒரு ஃபீலான வைப்பு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் பாட்டுக்கு அந்த ஹிமாலயன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திருப்பி வீடியோவாக எடுக்க சொல்லிகிட்டு இருக்கேன். அடப்பா சாமி யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கானுங்க. சூப்பராக இருக்குங்க இடம். ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் பூனே சிட்டிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாவே கரெக்டாக தாமினி ரேஞ்சஸ் வந்துடுங்க. தாமினி ரேஞ்சஸில் தான் எல்லாமே இருக்குதுங்க. மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ் ஆகட்டும், தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஆகட்டும், அப்புறம் இன்னும் ஒரு சில எனக்கு பேர் சரியாக தெரியல, அந்த மாதிரி ஒரு ஹைப் கொடுக்குற இடம் எல்லாமே ட்ரெக்கிங் பிளேஸு, அதே மாதிரி ஃபோர்ட்ஸ் நிறையா,
இந்த மாதிரி நிறையா பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தாமினி ரேஞ்சஸில் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே தாமினி ரேஞ்சஸை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மகாராஷ்டிரா இல்லை வேறு எங்கேனாலும் போங்க. பாருங்கள், இதெல்லாம் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, பயங்கரமாக இருக்குங்க. வாவ், இதுதாங்க மகாராஷ்டிரானா இதுதாங்க வேற மாதிரி. இந்த ஹிமாலயனோட இந்த மகாராஷ்டிரா பார்க்கறது வந்து பயங்கரமாக இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து இன்னும் வெறித்தனமான ஒரு ஹைப் கொடுக்குது நம்ம தாமினி ரேஞ்சஸ். மோஸ்ட் விசிட் தாமினி ரேஞ்சஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து தாமினி ரேஞ்சஸை லைஃப் டைமில் ஒரு டைம்னாச்சும் வந்து பார்த்துட்டு போங்க. நம்மள கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி நிறையா பிளேஸுக்கு நிறையா அட்வென்ச்சர் பண்ணியிருப்போம், ட்ரெக்கிங் போயிருப்போம். ஆனால் அதை விட தாமினி ரேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பீஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து தாமினி ரேஞ்சஸ் தான் இருக்குது. மோஸ்ட் விசிட் த தாமினி ரேஞ்சஸ்ங்க. வேற லெவல்ரா ஸ்பாட்டு. ஓ மை குட்னஸ், பார்த்தா இதுதான்டா ஸ்பாட்டு. நாட் அலோட் கேட்டோ. சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறோன்னு கேள்றா. தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிறோன்னு சொல்கிறா. मैं 6 बजे से इधर खड़ा हूँ. मेरा अभी ये सूख गया, खाना नहीं खाया सुबह से. 1000 किलोमीटर दूर से आए. मैं क्या करूँ 1000 किलोमीटर के बाद भाई. ये बैलगाड़ी उसके लिए भी खड़ी है, कुछ नहीं होगा. टाइम है சரி விடு, வா போகலாம். சும்மா அந்த முன்னாடி போய் பார்த்துட்டு போகலாம். இதோ அந்த இடத்துல இடம் இருக்கு பாரு. सेफ्टी कंसर्न है, शाम के बाद नहीं जाना. சும்மா முன்னாடி போயிட்டு அந்த வியூ தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துட்டு போகலாம். உட்காருங்க. உட்காரு. நல்லா திரும்புதுடா, ஃபுல்லாக திரும்புது. வேற லெவல்ரா. ஓ fuck, 777. இங்கே எதுவுமே தெரியலையே. ஏதோ டேம் மாதிரி இருக்கு, செக் டேம் மாதிரி. வேற லெவலில் இருக்குல்ல இடம். போகலாமா? ஏதோ ப்ரைவேட்டாக இருக்க போகுதுடா. வா இங்கே போடுறோம். ஆமாடா. இங்கே மாதிரி எவ்வளோ தண்ணி இருக்கு.
சொர்க்கம்னா இதுதான் சொர்க்கம். மான்சூன் மகாராஷ்டிரா இப்படி தான் இருக்கும். மான்சூன் மகாராஷ்டிராவோட ஃபீலே தனிதான். எப்படி இருக்கு பாரு, மேகம் எப்படி போகுது பாரு, வேற மாதிரி போகுதுடா. செம்மடா.